ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். நம்ம சாம்பார் வடை பண்ண போகிறோம். ஒரே வீடியோவில் சாம்பார் எப்படி போடுறதும், சாம்பார் வடை எப்படி செய்கிறதும், வடை எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம். வாங்க, ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் வடை ஹோட்டலில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட் நம்ம வீட்டிலே செய்யலாம். சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அந்த சாம்பாருக்கு சாம்பார் வடைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். நம்ம எல்லா காய்கறியும் போட்டு பண்ண போகிறோம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் போட்டு செய்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பருப்பு ஊற வச்சிடலாம். சரியாக ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அதை ஊறட்டும். இப்போ இதுக்கு 100 கிராம் கத்திரிக்காய் நான் வாங்கியிருக்கேன். நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காவை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் அதில் இருக்கட்டும். அதோடைய காரம்லாம் இறங்கட்டும். இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு பாருங்கள் எவ்வளோ காரம் வந்திருக்குன்னு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியிலே, அந்த உப்பு தண்ணியிலே ஊறட்டும். இந்த மாதிரி வந்துடும். அப்புறமா ஒரு 2 தண்ணி நம்ம அலசி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ குக்கர், நான் பெரிய குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் இப்போ பருப்பு இதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து பிறமா அது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்ல கலராக இருக்கிறதுக்கு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்தப்புறமா இதுக்கு தண்ணி தேவைப்படும் பருப்பு வேக வைக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இது கூட நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போ குக்கரில் மூடி போட்டுட்டு எப்படியும் பருப்பு வேகிறதுக்கு 3-4 விசிலாச்சும் நம்ம போடணும். நான் பருப்பும் குலையாமல் இருக்கணும். அதனால் நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு பருப்பில் இது வேகட்டும். நம்ம அடுத்தாப்பில் நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் தாளிக்க ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 1/4 கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாம்பாருக்கு நம்ம பூண்டு சேர்க்கணும். எப்போவுமே நீங்கள் பூண்டை முழுசாக போட்டு வதக்காதீங்க. என்கிட்ட நம்ம சாப்பிடும் போது பூண்டை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வேஸ்ட்டாகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நான் 3-4 பல்லு பூண்டு இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ உரல் வலிக்கில் நல்லா இடித்து வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்தப்புறமா இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தோன்னா இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மீடியம் சைஸ் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன உருளைக்கிழங்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்துக்கோங்க. நம்ம தோலோடு சேர்க்கும் போது வாயு தொல்லை இருக்காது. நம்ம மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு தண்ணியில் கத்திரிக்காயை நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ 2-3 தண்ணி நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கிறதுக்கு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து பாருங்கள் அந்த காய்கறி நல்லா வேகணும். எப்படியும் ஒரு 5 நிமிஷமாச்சும் இந்த காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிலாம் வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 1 டீஸ்பூனு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்த அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. நான் புளி ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம். என் புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த காய்கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்தா பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்தப்புறமா இந்த சாம்பார் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொதிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷமாச்சும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிறதுனால இது கொஞ்சம் சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் நான் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
நம்ம சாம்பாரில் புளியெலாம் நம்ம சேர்த்தனால கொஞ்சம் சுகர் சேர்க்கும்போது இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தாப்புல நம்ம உளுந்த வடை ரெடி பண்ணிடலாம். உளுந்த வடை செய்யும்போது எப்போவுமே உளுந்து முழு உளுந்தை எடுத்துக்கோங்க. அப்போ வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம உளுந்த வடை செய்கிறதுக்கு நான் உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அந்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா உளுந்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். கிரைண்டரில் அரைக்க வேண்டாம். இப்போ நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் எல்லாமே உளுந்தெல்லாம் போட்டோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 இஞ்சி நான் 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சி சேர்த்தோன்னே 1 டீஸ்பூன் மிளகு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 இனுக்கு கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை இதோடு சேர்த்து நல்லா ஃபைனாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்த வரைக்கும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நல்லா புஸ் புஸ்ன்னு வரணும் மாவு. இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் நம்ம தண்ணி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் அந்த ஊற வச்ச தண்ணியை 2-3 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைப்பட்டு நல்லா புஸ் புஸ்ன்னு வந்திருக்குது பாருங்கள். நல்லா திக்னஸாகவும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை சூப்பராக வரும். இப்போ மாவு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா எண்ணெய் நல்லா ஹை ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் ஊற வச்சு தண்ணியை தொட்டு நீங்கள் அந்த வடையை போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு சட்டியில் ஒரு 5 வடை 6 வடை அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் 4-5 வடையை போட்டு எடுத்திருக்கேன். வடையை போட்டோன்னே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வடை உள்ளக்க ஒரே மாதிரி வேகும். இப்போ வடையெல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ 2வது திருப்பி விட்டுடலாம். அந்த வடையெல்லாம் திருப்பி இந்த சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்ட அப்புறமா நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வடையை எடுத்துக்கலாம். இப்போ வடையெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ சாம்பார் வடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் வடை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் வடைக்கு நம்ம வடையை பொரித்த உடனே கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்தோம்னா அந்த வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் வெந்நீர் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வடையை இது பண்ணுறதுக்கு நல்ல குழி உள்ள பவுலாக எடுத்துக்கோங்க. நான் குழியில் பவுலாக எடுத்தால் தான் அந்த வடையெல்லாம் அந்த தண்ணியில் முங்கி நல்லா சாஃப்டாகும். இப்போ நானும் பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வடையெல்லாம் நம்ம உள்ளக்க வச்சுட்டு சூடான தண்ணியை இதில் மேலே ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அந்த வடையை தண்ணி நல்லா சூடாக இருக்கனால ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டால் போதும். அப்படியே அதை ஊறட்டும். நம்ம சாம்பாரில் டைரெக்டாக நம்ம வடையை போட்டோம்னா சாம்பார் வடை சாஃப்டாக இருக்காது. அப்படியே ஊறாமல் கல் மாதிரி கிடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம்னா வடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வடை சுட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டா கூட நம்ம இந்த மாதிரி செய்யும்போது வடை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நல்லா சூடாகவும் கிடச்சிரும். இப்போ வடையை ஊற வச்ச வண்ணிலேருந்து தனியாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இது கார்னிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த சாம்பார் வடை பண்ணுறதுக்கு சாம்பார் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. நம்ம சூடாக இருந்தால் தான் சாம்பார் வடை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வடையெல்லாம் முங்குற அளவுக்கு சாம்பார் இதில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வடைக்கு கொஞ்சம் வெங்காயம் நம்ம மேலே போடணும். அதனால் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 சேர்த்த அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பார் பொடி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தாப்பில் இன்னொரு பிளேட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சாம்பாரோட பார்த்துட்டோம். அந்த சாம்பாரோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.